தமிழக வனத்துறை சார்பில் சேலத்தில் நடந்த ஏலத்தில் 23.5 டன் சந்தனக்கட்டை 13 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உலகத்தரம் வாய்ந்த சந்தன மரங்கள் விளைகிறது. சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் 400 டன் சந்தன கட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சந்தன கட்டைகளுக்கு சர்வதேச அளவில் நல்ல வரவேற்புள்ளது. இந்நிலையில் வனத்துறை சார்பில் சந்தன கட்டைகள் ஏலம் விடப்பட்டது. ஏலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். மொத்தம் 100 டன் சந்தன கட்டைகள் ஏலத்திற்கு வைக்கப்பட்டது. 23.5 டன் சந்தன கட்டைகள் ஏலத்தில் 13 கோடியே 45 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்தது. சந்தன ஏற்றுமதி தடை செய்யப்பட்டதால் இந்த ஆண்டு ஏலத்தில் குறைந்த அளவு வியாபாரிகளே கலந்து கொண்டதாக மைசூரைச் சேர்ந்த வியாபாரி ரவி தெரிவித்தார். எக்ஸ்போர்ட் பேன் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லாட் ஆஃப் பீப்புள் வுட் பார்ட்டிசிபேட். இன்னைக்கு 7 பேர் 7 மெம்பர் அதிகமாக போல இன்னைக்கு. ஆனால் ரேட்ஸ் ஆர் ஓகே. சந்தனம் மற்றும் அதன் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கான தடையை நீக்கினால் வரும் காலங்களில் சந்தனக்கட்டை தொழில் வளர்ச்சியடையும் என்றும் வியாபாரிகள் கூறினர்.